இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைங்கள்ல இருந்து டீனேஜர்கள் வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ கூட பேசுறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அதுலயும் சாட்ஜிபிட்டினா என்னன்னு தெரியாத ஆளே இல்ல. ஆனா இந்த ஏஐ சாட்பாட்கள் நம்ம பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பானது? இந்த கேள்விதான் இன்னைக்கு உலகெங்கும் இருக்கிற பெற்றோர்களோட மிகப்பெரிய கவலையா இருக்கு. இந்த கவலைகளுக்கு பதிலளிக்கிற வகையில ஓபன் ஏஐ நிறுவனம் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்கு. ஆமாங்க, இனிமேல் 18 வயதுக்குட்பட்ட டீனேஜர்களுக்காகவே பிரத்யேகமாக முழுக்க முழுக்க பெற்றோர்களின் கட்டுப்பாட்டில் இயங்கும் ஒரு புதிய சாட்ஜிபிட்டி வெர்ஷனை ஓபன் ஏஐ அறிமுகப்படுத்த போகுது. ஏன் இந்த திடீர் மாற்றம்? சமீப காலமா ஏஐ சாட்பாட்களால குழந்தைகளுக்கு ஏற்படுற பாதிப்புகள் பத்தி பெற்றோர்கள் மத்தியில கோபம் அதிகமாச்சு. அதை தொடர்ந்து அமெரிக்காவின் ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் ஓபன் ஏஐ உட்பட பல தொழில்நுட்ப நிறுவனங்கள் மேல விசாரணையையும் தொடங்குச்சு. இது மட்டுமில்லாம ஒரு டீனேஜ் பையனோட தற்கொலைக்கு சாட்ஜிபிட்டி தான் காரணம்னு சொல்லி அவரோட குடும்பம் தொடர்ந்த வழக்கும் ஓபன் ஏஐ நிறுவனத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துச்சு. இந்த அழுத்தங்களோட விளைவுதான் இந்த புதிய பாதுகாப்பு அப்டேட். சரி, இந்த புதிய டீனேஜ் வெர்ஷன் எப்படி வேலை செய்யும்? இனிமே சாட்ஜிபிட்டியை பயன்படுத்துற ஒரு பயனர் 18 வயதுக்குட்பட்டவர்னு ஓபன் ஏஐ அடையாளம் கண்டா அது ஆட்டோமேட்டிக்கா அவங்கள அந்த வயதுக்கு ஏற்ற பாதுகாப்பான பதிப்பிற்கு மாத்திடும். இந்த வெர்ஷன்ல வன்முறையான ஆபாசமான விஷயங்கள் முற்றிலும் தடுக்கப்பட்டிருக்கும். அது மட்டுமில்லாம ஒருவேளை அந்த டீனேஜர் கடுமையான மன உளைச்சல்ல இருக்கிற மாதிரி தெரிஞ்சா அரிதான சமயங்கள்ல சட்ட அமலாக்கத்துறைக்கு அதாவது காவல்துறைக்கு கூட தகவல் கொடுக்கும் அளவுக்கு பாதுகாப்பு அம்சங்கள் இதுல இருக்கு. இது பத்தி ஓபன் ஏஐயோட சிஇஓ சாம் ஆல்ட்மன் என்ன சொல்றாருன்னா, டீனேஜர்களோட தனி உரிமை மற்றும் சுதந்திரத்தை விட அவங்களோட பாதுகாப்புக்கு தான் நாங்க முதலிடம் கொடுக்கிறோம். இது ஒரு புதிய மற்றும் சக்தி வாய்ந்த தொழில்நுட்பம். அதனால குழந்தைகளுக்கு குறிப்பிடத்தக்க பாதுகாப்பு தேவைன்னு நாங்க நம்புறோம்னு தெளிவா சொல்லியிருக்காரு. பெற்றோர்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் கிடைக்கும்? இதுதான் இதுல இருக்கிற மிக முக்கியமான அம்சம். பெற்றோர்கள் தங்களோட சாட்ஜிபிட்டி கணக்க அவங்க பிள்ளைகளோட கணக்கு கூட மின்னஞ்சல் மூலமா இணைச்சுக்கலாம். அப்படி இணைச்சுட்டா உங்க பிள்ளைங்க எந்த நேரத்துல சாட்பாட்டை பயன்படுத்த கூடாதுன்னு நீங்க பிளாக் அவுட் நேரத்தை செட் பண்ணலாம். எந்தெந்த அம்சங்களை முடக்கணும்னு முடிவு செய்யலாம். சாட்பாட் எப்படி பதிலளிக்கணும்னு வழி நடத்தலாம். ஒருவேளை உங்க பிள்ளைங்க மன உளைச்சல்ல இருந்தா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வர்ற மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். இந்த மாற்றங்களுக்கு பின்னாடி ஒரு சோகமான சம்பவமும் இருக்கு. சமீபத்துல அமெரிக்க செனட் சபையில ஏஐ ஒழுங்குமுறை பத்தின ஒரு விசாரணை நடந்துச்சு. அதுல கலிபோர்னியாவை சேர்ந்த மேத்யூ ரெயின் என்ற ஒரு தந்தை பேசினார். அவரோட மகன் ஆடம் சாட்ஜிபிட்டி கிட்ட இருந்து தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகளை விரிவாக பெற்ற பிறகு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. அந்த தந்தை இந்த சாட்பாட்டுக்குள்ள ஒரு ஒழுக்க உணர்வு கட்டமைக்கப்படணும்னு கண்ணீரோட கோரிக்கை வச்சாரு. ஆக தொழில்நுட்பத்தோட வளர்ச்சியையும் குழந்தைகளின் பாதுகாப்பையும் சமன்படுத்த வேண்டிய ஒரு பெரிய பொறுப்புல ஓபன் ஏஐ இந்த முதல் அடியை எடுத்து வச்சிருக்கு. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு அவசியமா? உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த முக்கியமான தகவலை எல்லா பெற்றோர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.